1944 ஜார்ஜ் ஜூனியர் ஸ்டின்னி அப்படிங்கிற 14 வயசு இருக்கக்கூடிய பையனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அமெரிக்காவில். அதுவும் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவனுடைய உடம்புல மின்சாரத்தை செலுத்தி சாகடிக்கக்கூடிய கொடுமையான தண்டனையை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கோடைய காணொலியை பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய மனசுல இந்த பையனுக்காக கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. உங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். 14 வயசு இருக்கக்கூடிய பையனுக்கு எதுக்காக மரண தண்டனை கொடுத்திருக்காங்க, இந்த வழக்கோடைய பின்னணி என்ன, அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜார்ஜ் ஸ்டின்னி 1929 அக்டோபர் 21 பிறந்திருக்காரு. 1944 அவருக்கு 14 வயசு ஆகுது. ஜார்ஜோடைய அப்பா பேருமே ஜார்ஜ் ஸ்டின்னி சீனியர். ஜார்ஜ் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு, அவரோட சேர்த்து 5 பேரு. ஜார்ஜோடைய அண்ணன் ஜான், அவருக்கு 17 வயசு ஆகுது. ரெண்டாவது தான் ஜார்ஜ். ஜார்ஜோடைய தம்பி சார்லஸ், அவருக்கு 12 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் ஜார்ஜோடைய தங்கச்சி கேத்ரின், அவங்களுக்கு 10 வயசு ஆகுது. கடைசியா எமி அப்படிங்கிற தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு 7 வயசு ஆகுது. இவங்களுடைய குடும்பம் சவுத் கரோலினாவில் இருக்கக்கூடிய அல்கோலோ அப்படிங்கிற கிராமத்துல தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அல்கோலோ அப்படிங்கிற அந்த ஊர்ல வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களும் வாழ்றாங்க, கருப்பினத்தை சேர்ந்தவங்களும் வாழ்றாங்க. ஒரே ஊர்ல இருக்காங்களே தவிர ஒன்னா சேர்ந்து இல்ல. அந்த ஊருக்குள்ள ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. அந்த ட்ராக்குக்கு இந்த பக்கம் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, இந்த பக்கம் கருப்பினத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் தனித்தனி ஸ்கூல், தனித்தனி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் கருப்பர்கள் வெள்ளையர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல கூட வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்குமான வேற்றுமை போயிடுச்சு அப்படின்னா முழுவதுமா போகல அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்க நடக்கக்கூடிய நிகழ்வு அதுக்கு சாட்சியா இருக்கு. ஆனா 80 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னும் எந்த அளவுக்கு கொடுமையா இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஊர்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய வேலை மரம் வெட்டக்கூடிய வேலை தான். அப்படிப்பட்ட வேலையை தான் ஜார்ஜோடைய அப்பாவும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சாமில்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வேலை செய்யக்கூடிய ஒர்க்கருக்கு அந்த கம்பெனில இருந்து வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுல தான் ஜார்ஜோடைய ஃபேமிலி சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. 1944 மார்ச் 22 பெட்டி அப்படிங்கிற 11 வயசு இருக்கக்கூடிய பொண்ணும் மேரி அப்படிங்கிற 7 வயசு இருக்கக்கூடிய பெண்ணும் 2 பேருமே சகோதரிகள். அவங்க 2 பேருமே அந்த ஊர்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய மேபாப் அப்படிங்கிற ஃப்ளவரை பறிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஜார்ஜும் அவருடைய தங்கச்சி எமியும் எதிர்க்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பூவை பத்தி கேட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு வழி கேட்டிருக்காங்க. அவங்க எங்களுக்கு தெரியாது, அந்த சைடு போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க பூவை தேடி அங்கிருந்து போயிருக்காங்க. ஆனா அந்த 2 குழந்தைங்களும் அன்னைக்கு சாயந்தரமாகியும் வீட்டுக்கு வந்து சேரல. அதனால பயந்து போன அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவுது. அதனால ஜார்ஜோடைய அப்பாவுமே போய் அந்த குழந்தைங்க எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எங்கேயுமே கிடைக்கல. அடுத்த நாள் திரும்பவும் காலையில வெள்ளையர்களும் கருப்பர்களும் 2 பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்கானா, இந்த 2 பொண்ணுங்களுமே நேத்து என்கிட்ட தான் பூ பறிக்கிறதுக்காக போறோம், அது எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ட்டு எல்லார்கிட்டையுமே சொல்றான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது கடைசியா ஒருத்தர் மட்டும் அந்த 2 பெண் குழந்தைங்களுடைய சைக்கிள் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. ஒருவேளை குழந்தைங்க அந்த சைக்கிளுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சாக்கடையில அந்த 2 குழந்தைங்களுமே இறந்து கிடக்குறாங்க. அந்த 2 குழந்தைங்களுமே சாக்கடையில இருந்து எடுத்து வெளியே வச்சிருக்காரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அங்க வந்துடுறாங்க. வந்து அந்த 2 குழந்தைங்களோட பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த 2 குழந்தைங்களும் எங்க இறந்து கிடந்தாங்கன்னா கருப்பர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல இருக்க ஒரு சாக்கடையில தான் இறந்து கிடந்திருந்தாங்க. அடுத்த நாள் ஜார்ஜோடைய வீட்டுக்கு போலீஸ் நேரா வராங்க. அங்க வந்து ஜார்ஜையும் ஜார்ஜோடைய அண்ணன் ஜானையும் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 குழந்தைங்களும் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஜார்ஜ் கிட்ட தான் பேசியிருக்கிறதா ஜார்ஜ் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான். அந்த நியூஸ் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலையும் அது மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைகளும் கருப்பர்கள் வாழக்கூடிய இடத்துல தான் இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிறதையும் 2த்தையுமே ஒன்னா ரிலேட் பண்ணி இவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரையுமே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜானை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஜார்ஜ் கிட்ட இன்னும் விசாரணை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கஸ்டடியிலேயே வச்சுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 குழந்தைங்களோட தலையில இரும்பு ராடு வச்சு பலமா அடிச்சிருக்கணும், அது மூலியமா தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அந்த சின்ன குழந்தைகிட்ட எந்த விதமான செக்ஷுவல் அசால்ட்டும் நடக்கல. ஆனா அந்த 11 வயசு பெண் குழந்தையோட பிறப்புறுப்புல லேசா சிதைவு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஜார்ஜ் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதனால ஜார்ஜோடைய அப்பாவை வேலையில இருந்து தூக்குறாங்க. அவர் தங்கியிருந்த அந்த வீட்டையுமே காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஜார்ஜோடைய ஃபேமிலி ரொம்ப பயத்தோடயே இருந்திருக்காங்க. ஏன்னா ஜார்ஜ் கொலை பண்ணிட்டா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே இவங்களை எல்லாருமே அடிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்துல அங்க வீட்டுல என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜார்ஜை போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வெளியே ஜார்ஜ் தான் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான், அவனே கன்ஃபஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அவன் எதால கொலை பண்ணானோ அந்த பொருளையுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொலைக்கு காரணம் ஜார்ஜ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதுக்கு நடுவுல ஜார்ஜோடைய அப்பா அம்மா கூட ஜார்ஜை பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கு. அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து அனுமதிக்கவே இல்லை. கோர்ட்ல வழக்கு நடக்குது. கோர்ட் தரப்புல ஜார்ஜுக்காக வாதாடுறதுக்காக ஒரு வக்கீலை நியமிக்கிறாங்க. ஜார்ஜுக்காக வாதாட வந்த வக்கீல் ஜார்ஜுக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சியங்களை குறுக்கு விசாரணை பண்ணவே இல்லை. ஜார்ஜ் சார்பா இருக்கக்கூடிய சாட்சிகளையுமே அவரு விசாரிக்கவே இல்லை. ஜார்ஜ் தரப்பு நியாயத்தை கூட எடுத்து அந்த வக்கீல் அங்க வாதாடவே இல்லை. ஜார்ஜை காப்பாற்றணும் அப்படிங்கிற எந்த இன்டென்ஷனுமே அவர்கிட்ட இல்லை. அந்த கோர்ட்ல கிட்டத்தட்ட 1000 பேர் கூடியிருந்தாங்க. அந்த 1000 பேருமே வெள்ளைக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்களே தவிர கருப்பர்களை அலோவ் பண்ணவே இல்லை. அங்க இருந்த ஜட்ஜும் ஒரு வெள்ளைக்காரர் தான், வக்கீலும் வெள்ளைக்காரர் தான். மொத்தத்துல அந்த கோர்ட்ல இருந்த எல்லாருமே வெள்ளைக்காரர்கள் தான், ஜார்ஜை தவிர. ஜார்ஜ் தான் இந்த 2 குழந்தைங்களுமே கொலை பண்ணியிருக்கான். அந்த பெரிய பொண்ணுகிட்ட செக்ஷுவலா தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அந்த சமயத்துல அந்த சின்ன பொண்ணு அவனை தடுத்திருக்கு. அப்போதான் அந்த இரும்பு ராடு எடுத்து அந்த குழந்தையுடைய தலையிலேயே அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்த கட்டமா அந்த பெரிய பொண்ணையுமே இரும்பு ராடால தலையில அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். இந்த கேஸோடைய விளக்கங்கள் மொத்தம் 2.5 மணி நேரம் நடந்திருக்கு. அது முடிஞ்ச அடுத்த 10 நிமிஷத்துல பிலிப் ஹெச் ஸ்டோல் அப்படிங்கிற ஜட்ஜு ஜார்ஜ் தான் இந்த 2 கொலையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு முடிவெடுத்து அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அங்க இருந்த யாருமே அவனுடைய தரப்பு நியாயம் என்ன, அவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற எந்த கருத்தையுமே கேட்கல. அவங்களா முடிவெடுத்து இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு தண்டனையை கொடுத்துடுறாங்க. அவனுக்கு மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கவர்னருக்கு கருணை மனு அனுப்புறாங்க. அந்த மனுவை தள்ளுபடி செய்யறாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அல்கோல கிராமத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தை சேர்ந்த பல பெண்கள் ஜார்ஜுக்காக சப்போர்ட் பண்ணி அவனுடைய மரண தண்டனையை தடுத்து நிறுத்துறதுக்காக கருணை மனு கொடுத்திருக்காங்க கவர்னர் கிட்ட. அந்த மனுக்களையுமே கவர்னரால நிராகரிக்கப்பட்டிருக்கு. 1944 ஜூன் 16 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 7:30 மணிக்கு அவனுடைய தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கக்கூடிய சேர்ல அந்த பையனை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த சேர் அந்த பையனுக்கு ஃபிட் ஆகவே இல்லை. இருந்தாலும் அதே சேர்ல ஜார்ஜை உட்கார வச்சு அவனுடைய கை கால் 2த்தையுமே அந்த சேர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெல்ட்டால டைட் பண்றாங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கடைசியா ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வார்த்தையால எதுவுமே சொல்லாம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை மட்டும் ஆட்டுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்படுது அவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக. அந்த சமயத்துல அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை தாங்க முடியாம அவனுடைய உடம்பு ரொம்பவே ஆடுது அந்த சேர்ல இருந்து. 2400 வோல்ட்ஸ் அவனுடைய உடம்புல 3 முறை செலுத்திருக்காங்க. அவனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த காட்சியை பார்த்து கூட அங்க இருந்தவங்களுடைய மனசுல எந்த விதமான சலனமும் இல்லை, அமைதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவன் அதே சேர்ல இறந்து போறான். ஒரு வழியா அவனுடைய மரண தண்டனையை கவர்மெண்ட் நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் இறந்து 60 வருஷம் கழிச்சு 2004 ஜார்ஜ் ஃபேரிசன் அப்படிங்கிறவரு இந்த கேஸோட ஆர்டிக்கிளை பேப்பர்ல படிக்கிறாரு. ஜார்ஜ் ஃபேரிசன் ஒரு வரலாற்று ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆர்டிக்கிளை அவர் படிக்கும்போது கண்டிப்பா இந்த பையன் இந்த 2 கொலையுமே பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த வழக்குல அந்த பையனுக்கு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கறத அவர் உறுதியா நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த கேஸை ரீஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கேஸை பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றாரு. ஜார்ஜ் ஃபேரிசன் 2004 இருந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாரோ ஒரு பையனுக்காக இவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, நாமளும் இந்த கேஸுக்காக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டீவ் மேக்ஸின் மற்றும் மேட் பர்கஸ்
இந்த 2 லாயருமே ஹாரிசனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. இந்த 2 லாயரோட உதவியோட 2013 வருஷம் அக்டோபர் 25ஆம் தேதி கோர்ட்ல இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு அப்பீல் பண்றாங்க. அந்த பையனுக்கு கொடுத்த தீர்ப்பு தப்பானது, அதனால திரும்ப இந்த கேஸ் நடத்தணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸுக்கு முனியன் அப்படிங்கிற ஒரு லேடி தான் ஜட்ஜா இருக்காங்க. இந்த கேஸ்ல ஜார்ஜுக்கு ஆதரவா முக்கியமா என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த 2 குழந்தைங்களை சாக்கடையில இருந்து எடுத்து வெளியே போட்ட நபர் ரிட்டன் ஸ்டேட்மெண்டாவே போலீஸ் கிட்ட என்ன கொடுத்திருக்காருன்னா, அந்த 2 குழந்தைங்களை நான் எடுத்து தூக்கி போடும்போது தலையில பலமா தாக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி தாக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தி அந்த குழந்தைங்களை சுத்தி ரத்தம் தெரிச்சிருக்கணும். ஆனா அங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது. அதனால கண்டிப்பா அந்த இடத்துல கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. வேற எங்கேயோ அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இந்த சாக்கடைக்குள்ள போட்டிருக்கணும் அப்படின்னு அவரு ரிட்டன் ஸ்டேட்மெண்டா தெளிவா எழுதி கொடுத்திருந்தாரு. அந்த சாட்சியை எடுத்து கோர்ட்ல ஜார்ஜுக்கு ஆதரவா வைக்கிறாங்க. 43 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனால அந்த 2 குழந்தையுமே கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருக்க முடியாது அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜோடைய சிஸ்டர் எமி கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு சாயந்தரம் நானும் ஜார்ஜும் நடந்து வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எதிர்க்க அந்த 2 பொண்ணுங்களுமே வந்தாங்க. அவங்க மேபாப்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவரை தேடி போறதாகவும் அது எங்க இருக்கும் அப்படின்னு வழி கேட்டாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட அண்ணனும் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நான் எங்க அண்ணன் கூட தான் இருந்தேன். அதனால எங்க அண்ணன் கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க கோர்ட்ல அடிச்சு சொல்றாங்க. இன்னும் நிறைய சாட்சிகளை ஜார்ஜுக்கு சாதகமா அந்த கோர்ட்ல வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜட்ஜ் முல்லன் என்ன சொல்றாங்கன்னா, 83 நாள்ல இந்த 2 கொலை வழக்கையுமே இந்த சின்ன பையன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சீக்கிரமா முடிக்கிறதுக்கான அவசியம் என்ன? இந்த கேஸ் நடந்தப்போ அந்த பையனுடைய நியாயத்தை அந்த கோர்ட்ல சொல்றதுக்கான வாய்ப்பே அந்த பையனுக்கு எதுக்காக கொடுக்கப்படல? அப்படியே இருந்தாலும் 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை எதுக்காக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க கோவப்பட்டிருக்காங்க. ஜார்ஜோடைய கேஸை பொறுத்த வரைக்கும் விசாரணை பண்ணி குற்றவாளி இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளி இவன் தான், கண்டிப்பா இவன் தான் கொலைகார அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தான் விசாரணையை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதனால அந்த பையன் அந்த 2 கொலையுமே பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் அந்த கொலை கேஸ்ல இருந்து ஜார்ஜை விடுவிக்கிற அப்படின்ட்டு அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 1944 ஜார்ஜ் மரண தண்டனை கொடுத்து சாகடிக்கப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் சரியா 70 வருஷம் கழிச்சு 2014 அவ கொலை செய்யல, அவன் நிரபராதி அப்படின்னு அந்த கேஸ்ல இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவனுடைய கல்லறையில அவனுக்கு தப்பா மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாகவும் அவன் நிரபராதி அப்படின்னு அவனுடைய கல்லறையில பொறிக்கப்பட்டுச்சு. தீர்ப்புகளை எப்ப வேணா திருத்தி எழுதிக்கலாம். காலம் கடந்து கிடைக்கக்கூடிய நீதியில எந்த பயனுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த கேஸ் உங்களுடைய மனசுல ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு கேஸ்ல கூடிய சீக்கிரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.